ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு முயல் குட்டி பொம்மை மாதிரி இருக்குது இல்லையா, இந்த டிசைன் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, நம்ம ஏதாவது பேபி ட்ரெஸ்ஸில் பேபி ஸ்வெட்டர் இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு மேட்சிங்காக நம்ம இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல, இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இன்னைக்கு இதுதான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்க பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குட்டி முயல் குட்டி பண்ணுறதுக்கு நம்ம எந்த யான் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த சைஸ் ஹோக் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு மேஜிக் ரிங் பண்ணணும். மேஜிக் ரிங் எப்படி பண்ணணும்னா, இந்த நூலை இப்படி சுற்றுங்க. சுற்றி இந்த சின்ன நூல் இப்படி பின்னாடி இருக்கணும். அதே போல் இந்த பெரிய நூலை இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஹூக்கை இந்த நூலை இப்படி இழுங்க. ஸோ இதுதான் மேஜிக் ரிங். நம்ம உடனே ஒரு செயின் போட்டுடலாம். ஸோ இதை சுற்றி தான் தையல்கள் பண்ண போகிறோம். இப்போது இதுக்குள்ளே நான் 5 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறேன். சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னா, இந்த ஹூக்கை இதுக்குள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுப்போம். நம்ம ஹூக்கில் 2 லூப் இருக்கும், ரெண்டையும் ஒரே டைமில் வெளியே எடுக்கிறோம். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. 2, இதே போல் 5 போடணும். இப்போ நான் 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ இந்த சின்ன நூல் இருக்குது இல்லையா, இது இப்படியே நம்ம மெல்ல பிடிச்சி இழுக்கலாம். ஓகே, அப்படின்னா இந்த ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேயும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனித்தனி செயினாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது இது நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ண தான் நமக்கு முழுசாக ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது இல்லையா செயின், அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயோட செயின் இங்கே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த இடத்துல உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே விட்டு நம்ம நூலை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த நூலை அப்படியே வெளியே எடுக்கிறோம். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நம்ம இப்போ மேஜிக் சர்க்கிள் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் ஒரு செயின் பண்ணுறேன். ஒரு செயின் போட்டாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 2வது செயின்லேருந்து அடுத்து இந்த ரோ நம்ம பண்ண போகிறோம். இந்த 2வது செயினில் நான் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ இதே செயினில் நான் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே நான் பண்ணுறேன். ஸோ இந்த செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு போட்டது, இது 2வது போட்டது. ஸோ ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிடணும். எதுக்குன்னா, நம்ம இது ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோன்னு தெரியும். அப்படி நம்ம இது மார்க் பண்ணாட்டி நம்ம எது ஃபஸ்ட்டு போட்டுன்னு தெரியாமல் அகைன் அது மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டுருவோம். அதனால இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க இந்த ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போது அடுத்த செயினில் அதே போல் 2 சிங்கிள் க்ரோஷே நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரோ ஃபுல்லும் எது வரைக்கும்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே நான் பண்ண போகிறேன். இப்போது இந்த ரோ கடைசி வரைக்கும் ஒரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு செயின் இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிறது. பட் இது ஒரு செயின் கிடையாது. இது இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம போட்ட ஸ்லிப் ஸ்டிச். இதை செயின் நினச்சி இது மேலேயே நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணிடக்கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதுதான் செயின். இது வரைக்கும் நான் ஒரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இதை இப்போ நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ திரும்பியும் ஒரு செயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்து அதே போல் இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே 2வதுல நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். 1 இந்த 1 போட்டதுக்கப்புறம் நான் அதே போல் நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த ரோக்கு இதுதான் ஃபஸ்ட்டு போட்டதுன்னு எனக்கு தெரியணும். அடுத்து இதுக்கு அடுத்து இருக்குதுல்ல, நான் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். அடுத்த செயினில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக எப்படி போடணும்னா, ஒரு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு 1 2 1 2 அப்படின்னு இது லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த ரோவும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே போல் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடிக்கு ஒரு செயின் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை கன்சிடர் பண்ணாதீங்க.
இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துல நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது இது எவ்வளோ லென்த் இருக்குன்னு காட்டுறேன். நான் ரொம்ப சின்ன முயல் குட்டி ஃபேஸை நான் பண்ணுறதுனால எனக்கு இப்போ இந்த அளவு போதும். இது எவ்வளோ அளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது. 1.5 இன்ச் வரைக்கும் கூட இல்லை, 1.5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அவ்வளோ அளவு தான் இந்த சர்க்கிள் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட நூலுக்கு இந்த 2 ரோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு 1.5 இன்ச் கிட்ட வராட்டி நீங்கள் இதுக்கு அடுத்து ஒரு ரோ போடுங்க. அந்த ரோ எப்படி இருக்குன்னா 1 1 2, அதாவது ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த செயினில் போட்டுட்டு 3வது வந்து 2 சிங்கிள் குரோஷே அப்படின்னு ஒரு ரோ போடுங்க. அப்படியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வராட்டி இதுக்கு அடுத்து நீங்கள் இதே போல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது 1 1 2 போட்ட மாதிரி 1 1 1 3 தனித்தனியாக சிங்கிள் குரோஷே போட்டுட்டு 4வது 2 சிங்கிள் குரோஷே, இந்த மாதிரி 1 1 1 2, அதுக்கப்புறம் 4 தனித்தனி சிங்கிள் குரோஷே, அந்த மாதிரி நீங்கள் சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ இந்த குட்டி முயல் குட்டியோட ஃபேஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ போதும், அதனால நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம வந்து முயல் குட்டியோட காது பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடுறேன். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக பண்ணி அட்டாச் பண்ணுறதுனால நான் வந்து தனித்தனியாக போட்டுட்ருக்கோம். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போது நான் வந்து அந்த காது எந்த அளவுக்கு எனக்கு வேணுமோ, இப்போ நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்றாப்புல அளவு மாறும்ல, அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காது வேணுமோ அந்த அளவு வரைக்கும் நீங்கள் செயின்ஸ் போடுங்க. ஸோ எனக்கு இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு செயின் மட்டும் வேணால் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த அளவு எனக்கு போதும், அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, இது வந்து லூப்பு, இதுதான் செயின் 1, இது செயின் 2. இந்த செயின் 2ல் நான் ஒரு சிங்கிள் குரோஷே பண்ணுறேன். ஸோ இந்த சிங்கிள் குரோஷே அடுத்தடுத்த செயினில் கடைசி வரைக்கும் நான் சிங்கிள் குரோஷே இதே போல் பண்ண போகிறேன். ஒவ்வொரு செயின்லையும் தனித்தனியாக நான் சிங்கிள் குரோஷே பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு அடுத்ததுலேயும் அதே போல் ஒரு சிங்கிள் குரோஷே. ஸோ இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் தனித்தனியாக இந்த பக்கத்தில் நான் தனித்தனியாக ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே நான் போட்டு முடிக்கணும். இப்போ இந்த பக்கத்தில் நான் ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சாச்சு. இந்த கடைசிக்கு முன்னாடி வரைக்கும் நான் போட்டிருக்கேன். கடைசியில் ஏற்கனவே இருக்கும் இல்லையா ஒரு சிங்கிள் குரோஷே, அதனால நான் வந்து இதோடு சேர்த்து நான் ஸ்லிப் ஸ்டிச்சாக போட போகிறேன். இங்கே ஏற்கனவே இருக்கிற செயின் எங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் செயின்லாம் நெருக்கமாக இருக்கிறனால கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். இதோட சேர்த்து நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் முடிச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், இந்த கட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இதை சுற்றி நம்ம வந்து ஒயிட் கலரில் பார்டர் மாதிரி கொடுக்கணும். அதுக்கு நான் ஒயிட் கலர் இப்போ எடுக்கிறேன். இப்போ இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நூலை வந்து இது வழியாக வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தாச்சு. இப்போது நான் வந்து ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டாச்சு. ஸோ இதே போல் சுற்றி இருக்கிற ஒரு இங்கே இப்படி க்ராஸாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு செயினாக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த செயின் வழியாக நான் ஒரு சிங்கிள் குரோஷே நான் போட்டுகிட்டே வரேன். இது ரவுண்ட் இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது இந்த செயின்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் நான் சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இதோடு சேர்த்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஒயிட் கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த செயின், இங்கேருந்து சேர்த்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த நூலை நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு காது வந்துருச்சு. சும்மா இந்த ஃபேஸோடு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு. இப்போ இதே சைஸ்க்கு நான் இன்னொரு காதும் பண்ணி உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது நான் 2 காதுமே நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதோட அட்டாச் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக ஊசியில் கோர்த்து நம்ம தைப்போம் இல்லையா, அதே போல் தான். ஸோ பெருசாக ஒன்றும் இந்த அட்டாச் பண்ணுறதுல வேலை இல்லை.
அதுபோல் இங்கே எஞ்சி இருக்கிற நூலெல்லாம் நம்ம ஊசியில் கோர்த்து இந்த பேக் சைடு இருக்கிற தையல் வழியாகவே சொருகி விட்டுடலாம். இப்போ இதோட பேக் சைடில் வந்து சொருகி அந்த நூலை கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இங்கே இருக்கிறதுலையே அந்த காதில் மீதி இருக்கிற நூலை நான் இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வந்து இந்த காதை வைக்க போகிறோம் அப்படி டிசைட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல இந்த ஊசியை வெளியே இந்த பின் பக்கத்தில் இருந்து நம்ம அந்த நூலை கொண்டு வரலாம். ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தையல் வழியாகவே இந்த ஊசியை கோர்த்து இதை சேர்த்து தச்சிடலாம். ஸோ அவ்வளவுதான். இதை பின் பக்கமாக வச்சு முடிச்சு போட்டுடலாம். மீதி இருக்கிற நூலை பேக் சைடே சொருகிடலாம். ஸோ இதே போல் தான் இன்னொரு காதையும் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் பின் பக்கமாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஓகே, அடுத்து நம்ம மூக்கு பண்ணலாம். மூக்கு பண்ணுறதுக்கு நான் திரும்பி ஒரு மேஜிக் ரிங் பண்ணி ஒரு செயின் போட்டு முடிச்சிருக்கிறேன். இப்போ இதை சுற்றி நான் ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஒன்று, 2, 3. ஸோ நான் இப்போ என்னோட இந்த முயல்குட்டி சைஸ்க்கு நான் 3 எடுத்துருக்கேன். பட் நீங்கள் எந்த சைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல இதை இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 வந்து 2 இல்லை 5 கூட மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதை டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணி இந்த 2ஐயும் சேர்த்து நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த நூலை கட் பண்ணிடுறேன். இப்படி வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த உள் பக்கமாக வச்சு கொஞ்சம் இது இப்படி தள்ளுங்க. இப்படி தள்ளும் போது ஒரு ஷார்ப்பாக நமக்கு இந்த இடம் கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட இந்த நூல் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த மூக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் ஷார்ப்பாக வர்றதுக்காக நான் உள்ளே தள்ளி விடுறேன். இப்போது நான் வந்து கொஞ்சம் சென்டராக பார்த்து கொஞ்சம் இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த ஊசியில் கோர்த்து இந்த நூலையும் இப்படி வச்சு நான் பின்பக்கமாக கொண்டு வர போகிறேன். இப்போது நான் ஊசியில் கோர்த்து இந்த பின்பக்கமாக கொண்டு வந்துட்டேன் இந்த 2 நூலையும். இப்போ மூக்கு நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து முடிச்சு போட்டால் அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ஆகிடும். முடிச்சு போட்டு இந்த நூலை நீ கட் பண்ண வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஸ்வெட்டருக்கு வந்து இந்த நூலையே அப்படியே கோர்த்து நம்ம ஸ்வெட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து நான் முடிச்சு போட்டு இதை நான் கட் பண்ண போகிறதில்ல. இப்போது மூக்குக்கு கீழே நம்ம அந்த வாதி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நான் ஊசியில் வந்து கொஞ்சமாக நூல் கோர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே இந்த மாதிரி நான் ஒரு தையல் போடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு அந்த இதுக்கு நேராகவே கொஞ்சம் தள்ளி நான் இன்னொரு எண்ணல் போடுறேன், ஒரு கோடு மாதிரி. ஓகே, இப்போ திரும்பியும் நான் இந்த இடத்துலையே வந்து வெளியே எடுக்கிறேன். இப்போ இங்கேருந்து இந்த கிராஸாக நான் போடுறேன். ஸோ இது கிட்டத்தட்ட இந்த மூக்கு வாய் மாதிரி வரும். திரும்பி அதே இடத்துல வெளியே எடுக்கிறேன் சென்டரில். திரும்பி இந்த சைடு நான் கிராஸாக போடுறேன். ஸோ அவ்வளோதான், அந்த மூக்கும் வாயும் முடிஞ்சிருச்சு. இன்னும் கண்ணு மட்டும் வச்சா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். முயல்குட்டிக்கு கண்ணு பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கலர் நூலில் நான் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போடுறேன். முடிச்சு போட்டு இதை மெல்ல டைட் பண்ணுறேன். ரொம்ப டைட் பண்ணிட வேண்டாம். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிடுறேன். கொஞ்சம் நூல் விட்டு இப்படி கட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கரெக்டாக கண்ணு இருக்கிற இடமா பார்த்து இந்த சென்டர் இருக்குது இல்லையா, இதை நான் வச்சுட்டு இந்த 2 நூலையும் பின்பக்கமாக நான் வந்து ஊசி வச்சு கோர்த்து பின்பக்கமாக எடுத்துருவேன். பின்பக்கமாக நான் இதை முடிச்சு போட்டு வச்சுருவேன். அவ்வளோதான் கண் வைக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாட்டி
ஃபேன்சி ஸ்டோர்லாம் நீங்கள் போனீங்கன்னா பொம்மைக்குன்னு தனியாகவே கண்ணுலாம் கிடைக்கும். அதை கூட வாங்கி கூட வைக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட முயல்குட்டி ரெடி ஆயாச்சு. ஸோ நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின அப்டேட்கெலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.